பணிபுரிந்து ஒரு நண்பர், எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர். அவருடைய இல்லத்திற்கு நான் அடிக்கடி செல்வது வழக்கம். நான் சென்று கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு நாள் சோர்வுற்று இருந்தார். அந்த வாழ்க்கையின் துயரத்தில் அடிபட்டு இருந்த பொழுது எனக்கு மிகவும் வருந்தினேன். மிகவும் மன வருந்தின நடுவர்களே. ஏன் என்று கேட்டால், நான் உள்ளே சென்று உட்கார்ந்தேன். மேடையிலே டைரி இருந்தது. புரட்டி பார்த்த நடுவர்களே, அந்த டைரியை புரட்ட புரட்ட என் கண்ணில் நீர் வடிந்தது. என்ன எழுதியிருக்காரு என்று தெரியுமா? சுருக்கமா சொல்லிடுறேன். காலம் என்னை துரத்தியது, ஊனக்கால்களுடன் எழுந்து ஓடினேன். என் செருப்புக்கு கூட என் கதை தெரிந்தது, அதுவும் என்னை அடிக்கடி கடித்தது. கஞ்சி தண்ணியை விட கழனி தண்ணியே என்னை வளர்த்தது. புட்டிப்பால் கூட என்னை புறந்தெளியது, தாய்ப்பால் மட்டும் என்னை விதிவிலக்கா. அப்படி அழுத்துட்டனர். என்ன செய்வேன் என்று தெரியவில்லை. ஆனால் இதை அவருடைய தம்பிக்கு தெரிவித்தேன். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தெரிவித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர் சொன்னார், அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். நாங்கள் இருவரும் ஒரு நாள் புதுக்கோட்டைக்கு அருகில் உள்ள ஆலங்குடி என்ற ஊருக்கு நாங்கள் சென்றோம். அந்த ஆலங்குடி ஊருக்கு செல்கின்ற பொழுது அங்கே 2 நாட்களுக்கு முன்பாக நான் போன் செய்து அவருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். இதுக்கு டோக்கன் வேற. சரி, போன உடனே எங்களுக்கு டோக்கன் கொடுத்தாங்க. 13வது ஆள். எப்ப? காலையில 7 மணிக்கு. எனக்கு பின்னாடி ஒரு 50 பேர். சரி, அந்த டோக்கனை வாங்கி கொண்டு உள்ளே போனோம். எங்களுடைய முறை வந்தது, உள்ளே போனோம். அவர் ஜாதகத்தை புரட்டி பார்த்தார். புரட்டி பார்த்து, இந்த தேதியில், இந்த நேரத்தில், இந்த காலத்தில் இதையெல்லாம் நடக்கும் என்று வரிசைப்படுத்தினார். வரிசைப்படுத்தி கொண்டு வருகின்ற போது நான் கேட்டேன், ஐயா, இது ஒட்டுமொத்தமாக நீங்கள் வரிசைப்படுத்தாமல் எந்தெந்த காலத்திலும் எந்தெந்த நேரத்திலும் எது எது நடக்கிறது என்பதை நீங்கள் சுட்டி காட்டினால் அதற்கு தகுந்த மாதிரி நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னேன். அவரும் கொடுத்தார் நடுவர்களே. ஆனால் நடந்தது என்ன? அவர் என்ன எழுதி கொடுத்தார் என்றால், நீங்கள் ராஜயோகமாக வாழ்வீர்கள் என்று எழுதி கொடுத்தார். இன்னொரு காலத்தில் உங்களுக்கு பங்களா கிடைக்கும், இன்னொரு காலத்தில் நீங்கள் ராஜயோகமாக வாழ்வீர்கள், உங்களுக்கு கவலையே இல்லை, உங்களுடைய கவலையெல்லாம் இன்றோடு தீர்ந்து விட்டது என்று சொன்னார். பங்களா கிடைக்கும் தானே எழுதி கொடுத்தார். பங்களா கிடைக்கும் எழுதி கொடுக்கல, தெரியுமா? 5 ஸ்டார் மாதிரி பங்களா எழுதி கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, ரொம்ப கொடுமை நடவடிக்கை. ஆனால் நடந்தது என்ன என்று கேட்டீர்களால், அவர் என்ன எழுதி கொடுத்தாரோ அத்தனையும் அதே நேரத்தில் அதே காலத்தில் அது எல்லாமே பொய்யாகி போனது என்பதால் உண்மையின் நடுவர்களே. இப்ப அந்த நண்பர் எப்படி இருக்கார்? அவர் வந்தார், காரைக்குடிக்கு வந்து கடுமையாக 1.25 வருடம் ஒரு நண்பர் கொடுத்த சைக்கிளில் அலைந்து தெரிந்து தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி 1.25 வருஷத்தில் அவர் கணிதத்துறையிலே இன்று வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இன்று உயர்ந்து நின்றிருக்கிறார் என்றால் அவருடைய முழுமையான முயற்சி என்பதை நாம் மறந்து விடுகிறார். அது வேறு யாரும் நண்பர்களே. இதோ இன்று உங்கள் முன்னாலே இந்த அலசலங்கத்தின் முன்னாலே பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த பரம நடராஜன் என்பதை நான் என்னுடைய சாட்சியாக வைத்து அந்த முயற்சிக்கு இதுதான் காரணம், நான் தான் காரணம் என்பதை எந்த வகையிலும் என்னால் சொல்ல முடியும் என்பது மட்டும் இந்த மன்றத்திலே தெரிவித்துக் கொண்டு நடுவர்களே, அதற்கு பின்பாக பொறுங்க நடராஜன், சொல்லுங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. என்ன சொல்றேன், நீங்க கருத்துக்களை எல்லாம் கணிச்சு சொல்ற ஒரு ஜோசியர்கிட்ட கொண்டு போய் ஜாதகத்தை கொடுக்காம நீங்க யாரோ ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் ஜாதகத்தை கொடுத்து அவர் சொன்னாரு நடக்கலைன்னு ஒட்டுமொத்த ஜோதிடர்களையும் அவங்க கணிப்பையும் அந்த கோள்கள் தருகிற செய்திகளையும் தவறாக்கி அரசல் அரங்கத்தின் வாயிலா மக்களுக்கு ஒரு செய்தியை தவறா தர்றத நீங்க நான் வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க இந்த மாதிரி செய்திகளை தரக்கூடாது நடராஜ். அப்பா நீங்க சொல்லக்கூடாது நடராஜன் அவர்களே, பரம்பு நடராஜன் அவர்களே, நீங்க வரம்பு மீறி போக கூடாது. நான் என்ன சொல்றேன், வரம்பு மீறுவது என்னுடைய பொழைப்பு கிடையாது. வரம்பு மீறி பிறரை ஆட்கொள்வது உங்களுடைய பொழைப்பு கிடையாது. நான் ஒண்ணு சொல்றேன், நடுவர்னு நான் எதிர்க்கிறேன். நான் பேரே நடுவேறு. நடுவரே எப்போதும் இப்ப அந்த வாழ்க்கையில நீங்க இப்ப முன்னேறி வந்துட்டீங்கல்ல. ஆமாம், என்னுடைய முழு முயற்சி. அவர் என்ன சொல்றாரு, இந்த காலகட்டத்துல தான் நீங்க முன்னேற முடியும்னு அந்த ஜோசியம் சொல்லி இருக்கணுமா. அவனுக்கு சொல்ல தெரியாத ஜோசியர்கிட்ட போயிட்டீங்களாம். அதனால நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க, ஏன்னா தீர்ப்புக்கு போயிடணும்ல. நடுவர் அவர்களே, இன்றைய கால இந்த 20ஆம் நூற்றாண்டிலே நாம் சற்று நினைத்து பார்க்க வேண்டும். செவ்வாதோஷம் சொன்னாங்க. ஆமா, என்னைக்கு மனிதன் செவ்வாயில போய் ராக்கெட்டை இறங்கினானோ அன்னைக்கு செவ்வாதோஷம் பிடிச்சவங்கன்னா செவ்வாதோஷம் போயிருச்சு.
செவ்வாய்க்கு தோஷம் பிடிச்சிருச்சு. செவ்வாய்க்கு தோஷம் பிடிச்சோ இல்லையோ, செவ்வாய் தோஷம் பிடிச்ச ஆளுகெல்லாம் தோஷம் போயிருச்சு. இன்னைக்கு நம்ம தொலைக்காட்சியில பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, இந்த தொலைக்காட்சியினால இதே நேரத்துல உலகமே பார்க்கின்ற அளவிற்கு இந்த தொலைக்காட்சியினால் உடனடியாக கொடுக்க முடியும். அது எவ்வளவு பெரிய விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, அது தனி மனித முயற்சி அல்லவா? ஆக எந்த சூழல் ஒரு தனி மனிதன் வாழ்வதற்கு மட்டுமல்ல, அவன் எல்லா வழியிலும் உயர்வதற்கு தனி மனித முயற்சியே என்று கூறி, முயற்சி என்ற சொல்லுக்கு முற்றுப்புள்ளிகள் வேண்டாம். கமாக்கள் இடுங்கள். காலம் உங்கள் கைகளில். நம்பிக்கை ஒன்றே நல்ல திறவுகோல். வாய்ப்பளித்த நல்ல உலகಕ್ಕೆ நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அலசலரங்கத்தினுடைய தீர்ப்புக்கு வந்துருவான். 4 பேராசிரியர்களும் நல்லா பேசிட்டாங்க. அவங்க பேசினதுலேருந்து நல்ல பல செய்திகளை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மகாபாரதத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். கிருஷ்ண பரமாத்மா துவாரகையிலிருந்து புறப்பட்டு கம்சனுடைய நகரத்துக்கு வந்தார். அந்த வரவேற்பு வாயில ஒரு பெண் இருந்தா, அவ பேர் திருவக்கிரி. 3 கோணலா இருந்தா. அந்த 3 கோணலை பார்த்த உடனே ஆரத்தி எடுப்பாங்கல்ல, ஆராத்தி எடுத்தா பணம்லாம் போடுவாங்க. பணம் போடுறது கிடையாது அப்போலாம். என்ன வேணும், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ண பரமாத்மா அந்த பொண்ணு 3 கோணலா இருக்கிறத பார்த்துட்டு, அம்மா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, பரமாத்மா என்னை கட்டி அணைச்சிக்கங்களே அப்படின்னு சொல்லிச்சு. டக்குன்னு என்ன விட்டாரு பரமாத்மா, கிருஷ்ணனுக்கு என்ன சொல்றோன்னு தெரியல, டக்குன்னு கட்டி அணைச்சிக்கிட்டாரு. இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறது தான். கட்டி அணைச்சாரு. அணைச்ச உடனே அந்த 3 கோணலும் நிமிந்துருச்சு. 3 கோணலும் நிமிந்து அழகா வந்துட்டா. அழகா வந்த உடனே அந்த பொண்ணு சொன்னா, ரொம்ப நல்லாருமா இரியா என்ன நல்லாரு கிருஷ்ணனை பார்த்து. என்னம்மா அப்படின்னு, எதுக்கு என்னைய கட்டி அணைச்ச? நீ தானே அணைக்க சொன்ன. நான் அணைக்க சொன்னா நீ எதுக்கு அணைச்ச? என்ன எவன் கட்டிக்கிறேன்? பொம்பளை பிள்ளைகள்ட்ட எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறது தான் இது. எவன் என்னைய கட்டிக்கிறேன்? ஊர்ல கட்ட பஞ்சாயத்து சேர்ந்துட்டாங்க இந்த பக்கத்தில். அது எப்படி சின்ன பொண்ணை, வயசு பொண்ணை நீங்க வாட்டுக்கு கட்டி அணைச்சா அவனை யாரு கட்டிக்கிறவா? நீங்க தான் கட்டிக்கணும். இது என்னடா வம்பா இருக்கு, நான் கம்சனை பாக்குறதுக்கு வந்தேன், இவ்வளவு கட்டிக்கிறதுக்காக வந்தேன். அதை பத்திலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ சொல்றா, என்ன நீ கட்டியே தீரணும். அது சரிடி, நான் உன்னைய கட்டிக்கிட்டா இன்னைக்கு மட்டும்தான் இருப்பேன், நாளைக்கு நான் ஊருக்கு போயிடுவேனே துவாரகைக்கு. பரவாயில்ல, வாழ்ந்தாலும் ஒரு நாள் உன் கூட வாழ்ந்துட்டு நான் போயிட்டு போறேன். எல்லாருமா சேர்ந்து தாலியை கட்டி வச்சாச்சு. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. மறுநாள் காலையில் நல்லா குளிச்சுட்டு வந்து கிருஷ்ண பரமாத்மா காலை ஒரு தட்டுனா, ஏந்திரியா. ரொம்ப பேர் வீட்டில் அப்படித்தான் தட்டுறாங்க, என்ன செய்யறது, வேற வழி இல்லை, எந்திரியா அப்படின்னா. கிருஷ்ண பரமாத்மா பயந்துட்டாரு. என்னடா அது காலை தட்டி எழுப்புறாளே, என்ன அப்படின்னா, எந்திரியா எந்திரினா என்ன சொல்லு அப்படின்னு அடிச்சிருச்சா. ஏண்டி சிரிக்கிற, என்ன யாருன்னு தெரியுதா அப்படின்னு. ராத்திரி உன்னை நேத்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதை விடு, என்னை நல்லா பாரு, என்னை யாரு தெரியும் அப்படின்னா. நல்லா பார்த்தாரு, புரியலை. ஏயா, நீ ராமனா இருக்கும்போது காட்டுல உன்னை வந்து பார்த்து ஆசைப்பட்டு கட்டிக்க என்னன்னு கேட்டனே, உன் தம்பியை விட்டு மூக்காறுத்து விட்டியே, அந்த சூர்பனகையை ஞாபகம் இருக்கா? அவதான் நான். இப்ப தெரியுதா? வீட்டுல பொம்பளைங்கெல்லாம் சொல்றாங்கல்ல, 7 ஜென்மத்துக்கு உன்னைய துரத்தி வந்துருவேன் அப்படின்னு. ஒரு ஜென்மத்துல போடுற பாடே தாங்க. அப்ப அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொன்னாங்களே, அந்த 5ஆம் இடத்தினுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்த கிரகம் அந்த சூர்பனகையை கிருஷ்ணனாக அவதாரம் செய்கின்ற காலத்துல அவளை கட்டிக்கிறணும் அப்படின்னு விதி இருந்திருக்கு. அதான அர்த்தம். அமெரிக்காவில் ஒரு மனிதனுடைய வெள்ளைக்காரன் அவனுடைய மூளை பிரதேசத்தை என்ன செஞ்சாங்கன்னா ஓப்பன் பண்ணாங்க. தலையை ஓப்பன் பண்ணி ஒரு இடத்துல டச் பண்ணான். ஒரு இடத்துல மூளையில டச் பண்ணோன்னு, மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் அப்படின்னு டக்குன்னு எடுத்துக்கிட்டான். டேப் பண்ணிட்டாங்க. அவனுக்கு அமெரிக்காரனுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, என்னடா இவன் என்னத்தையோ பாடுறானே அப்படின்ட்டு. அடுத்த ஒரு ஒரு 2 இன்ச்சு தள்ளி மறுபடியும் டச் பண்ணேன். தில்லச்ச ஓனச துணியச்ச ஓஹா அப்படின்னா அதையும் டேப் பண்ணிட்டாங்க. இன்னொரு இடத்துல டச் பண்ண, எந்த மோனே வளரே சுகமாயிட்டேன்டா அல்லே அப்படின்னா எடுத்துட்டு மூடிட்டாங்க. மூளையை மூடிட்டு அந்த விஞ்ஞானி சொன்ன, ஒவ்வொரு மனிதனுடைய மூளை பிரதேசத்திலும் அவனுடைய பிறவிகள் எல்லாம் பதிவாகி இருக்கிறது. மறுபடியும் கிருஷ்ண பரமாத்மா தான் போகணும். கிருஷ்ண பரமாத்மா யாதவர் குலத்தில் வளர்ந்த காலத்தில் கோபியர்களுடைய
துணையோட இல்லை, சேலையில எடுத்துக்கிட்டு போய் எஸ்கேப் ஆகி அவங்களெல்லாம் பாடாப்படுத்தி இருக்கிறார். இது கணக்கில் எழுதப்பட்டுருச்சான் அங்கே மேலே. இவன் பாட்டுக்கு எல்லாம் செய்கிறேன், கண்ணனா இருந்தாலும் தப்பு செய்யலாமா, சேலையை கடவுண்டுட்டு போகலாமா அப்படின்னு பதிவாயிருச்சான். இவர் பெரிய ஆளா வந்த பிறகு கங்கையில் குளிக்கிறார். யார் யார் குளிக்கிறாங்க? பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் இவரும் சேர்ந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப நேரம் குளிச்சாங்க. ஒவ்வொருத்தனா கரையேறிட்டாங்க. 5 பேரும் கரையேறிட்டான். கிருஷ்ணன் மட்டும் குளிச்சுக்கிட்டு இருந்தார். என்னடா மாமா வா பசிக்குதுன்னு பீமன் சொன்னோன்னு நீங்க உங்களை ஒரு மாதிரியா பாக்குறாங்க எல்லாரும். எந்திரிச்ச மாமா வான்னு கூப்பிட்டேன். நீ போடா நான் வர்றேன் அப்படின்னா. எனக்கு பசிக்குது அப்படின்னா நீ போய் சாப்பிடு. இங்க வந்துட்டாங்க குடிலுக்கு வந்த உடனே திரௌபதி கேட்டா எங்க அண்ணன் எங்க? அவர் என்னமோ குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இன்னமும். இவளுக்கு தெரிஞ்சு வச்சு அண்ணன் எதுக்கு இவ்வளவு நேரமா குளிக்கிறாரு. இவளுக்கு அந்த ஞானம் வந்துச்சு. அண்ணன் மட்டும் தண்ணியில நிக்கிறாருன்னா ஏதோ கோளாறு. வேகமா போனா தன்னுடைய முந்தானையை கிழிச்சு போட்டு அண்ணா கட்டிக்கிட்டு மேல வா அப்படின்னா கட்டிக்கிட்டு மேல வா. ஏன்னா இவன் சேலையெல்லாம் திருடனான் இல்லையா கிருஷ்ண பரமாத்மா, அதுக்கு தண்டனையா கங்கை என்ன செஞ்சாலும் கோவணத்தை உருவிட்டு போயிட்டான். உருவிட்டு போனோம்னா அந்த அவள் கிழித்து போட்ட அந்த துணியை கட்டி கொண்டு மேலே வந்த கிருஷ்ணன் சொன்னான், கவலைப்படாதே திரௌபதி, ஒரு நாள் இந்த துணி உனக்கு பயன்படும் சொன்ன. அது ஒரு காலத்துல பயன்படுது. இப்ப கூட பாத்தீங்களா, நான் தொட்டா குணமாயிரும். இவர் தான் உலகத்திலே கடவுளுடைய அவதாரம். ஓடிச்சே அந்த படம், என்ன ஓட்டம் ஓடிச்சியா. இப்ப கடைசியா கம்பி அனுப்பிக்கிறேன். அப்ப பிடிச்ச சனி தானே, என்ன சனி பிடிச்சிச்சுன்னு அவனுக்கு தான் தெரியும். அப்படி படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ராமபிரான் ராவணன் மீது படையெடுப்பதற்கு என்ன சொல்றாருன்னு கேட்டா, நன்மை தரும் 6வது நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து போவோம் அப்படின்னு படையெடுத்து போனார். உலகத்திலேயே மிகச்சிறந்த கம்யூனிச நாடு. கடவுள் இல்ல, ஜோதிடம் இல்ல, ஜோதிடர்களை எல்லாம் நாக்கை அறுத்தான். சீனாவில் வீதிக்கு வீதி ஜோதிடர்கள் இருந்த நாடு அது. அதிகமாக ஜோதிடர்கள் இருந்த அந்த கம்யூனிச நாட்டில் அத்தனை ஜோதிடர்களையும் நாக்கை அறுத்தார் மாவோ. ஆனால் ஒலிம்பிக் இப்ப நடந்துச்சு பாத்தீங்களா, இந்த ஒலிம்பிக் நடந்த நாள் இருக்கே, 100 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய தேதிய 8ஆம் தேதி 8வது மாசம் 2008வது வருஷம் 8 மணி 8 நிமிஷம் 8 வினாடிக்கு ஆரம்பிக்கிறாயா. அப்ப அந்த ஆளுகளுக்கு, இந்த கம்யூனிச நாட்டுக்கு இந்த ஜோதிடத்தின் மேலே எவ்வளவு நம்பிக்கை இருக்கு. அப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த கிரகங்களின் சுழற்சி தான் மனித வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்லிடலாமா? என்ன ஆமா சொல்லலாமா? அப்ப மனித முயற்சிக்கெல்லாம் வேலை இல்லையா? இந்த ஆமாம்ல. ஒரு விஷயத்தை சொல்றேன். அமெரிக்காவில் ஒரு பெரிய வாழைப்பழ கடை, மிகப்பெரிய வாழைப்பழ வியாபாரம். அங்க வந்துதான் எல்லா வாழைப்பழமும் விற்பனைக்கும் அந்த அமெரிக்கா முழுவதும் போகும். அப்படி ஒரு கடை. ஒரு நாள் ஆஸ்திரேலியாவில இருந்து வரவழைக்கப்பட்ட பழங்கள் வாழைப்பழம் முழுவதும் புள்ளி விழுந்துருந்துச்சு. அப்படியே நீங்க சில பழங்களை பார்க்கலாம், புள்ளி விழுந்த பழம். நீங்க தின்றுப்பீங்களே, நீங்க திங்காத பழமா? புள்ளி விழுந்த பழம். அதை பார்த்த உடனே அமெரிக்காக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் வந்துடும். இந்த புள்ளி விழுந்த அந்த முதலாளி, என்ன இந்த கண்டெய்னர் முழுவதும் புள்ளி விழுந்த வாழைப்பழம் வந்திருக்குது, இதை கொண்டு போய் கொட்டிட்டு வான்னு சொல்லி விட்டாரு. அவர் என்ன செஞ்சாருன்னா, பஜாருக்குள்ள வந்தார் கண்டெய்னரோட வண்டி எடுத்துக்கிட்டு. பஜாருக்கு வந்து வாழைப்பழத்தாரை இறக்கி வச்சாரு. இறக்கி வைத்து விட்டு, உலகத்திலேயே கிடைத்தற்கரிய புள்ளி விழுந்த அபூர்வமான சுவையான நல்ல வாழைப்பழம் இதோ இருக்கிறது. எப்பவும் $1 வித்துக்கிட்டு இருக்கிற பழம் அது. இந்த பழம் $2 அப்படின்னாரு. வந்து வாங்கி ஒருத்தர் பிச்சு தின்னு பார்த்துட்டு, சூப்பர்னு எல்லா பழங்களும் விற்பனை ஆகி போச்சு. 1க்கு 2 மடங்கா பணம், எக்கச்சக்கமான பணம் வந்துருச்சு. இந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அந்த முதலாளியிடம் கொடுத்து, முதலாளி, நான் பழத்தை கடலில் கொட்டவில்லை, வித்துட்டேன்னார். ஏண்டா பழத்தையெல்லாம் வித்துட்டியா? ஆமா. இவ்வளவு ரூபாய்க்கா? ஆமா. இனிமே நீ வேலை பார்க்க வேண்டாம். நீ மிகச்சிறந்த அறிவாளியாகவும் உழைப்பாளியாகவும்
முயற்சி செய்யக்கூடியவனாக நீ இருக்கிற. அதனால் நீ தனியாக சென்று வியாபாரம் செய்து கொள், இந்த பணத்தை நீயே வைத்துக்கொள் என்று சொல்லி கொடுத்து அனுப்பினார். அவர் யார் தெரியுமா? உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரராக இருந்த ஒனாசிஸ் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு 1000 முறை முயற்சி செஞ்சு விழுந்து விழுந்து எந்திரிச்சாயா. இன்னைக்கு நம்ம நினைச்ச நேரத்தில் பேரமௌண்ட்ல வந்துடுறோம். 1 மணி நேரத்திற்குள் சென்னைக்கு வந்துடுறோம். 3 மணி நேரத்தில் மலேசியாவுக்கு போயிடுறோம். வசிஷ்டர் இருக்காரு ராமாயணத்துல, அவர் பெரிய பிரம்மரிசி. ராமனுக்கு முடிச்சு விட்டுறதுக்கு ஒரு நாள் வச்சு கொடுத்தாரு சார். அந்த நாளில் நடக்கலையே. அதனாலதான் கம்பன் என்ன பண்ண, பொல்லாதவன் கம்பன், ரொம்ப பொல்லாதவன். வாசிட்டானே புடைந்தான் மௌலின்னு ஒரு ஏகாரத்தை போட்டான் பாருங்க. அவன் மாதிரி கம்பன் மாதிரி ஒரு கவிஞனை பார்க்கவே முடியாது. அதனால எல்லாமே கோள்கள் வழியாகத்தான் நடக்கிறது அப்படின்னு மனிதன் நினைத்து கொண்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், மனித முயற்சிக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஜாதகத்தை நான் பொய் என்று சொல்லவில்லை, ஜாதகத்தை நான் பொய்ன்னு சொல்லலை. ஒரு கதை நடந்த சம்பவம் அந்த காலத்தில் சொல்றேன். பிரம்மரிஷி ஜோதிடர்னு ஒரு ஜோதிடர் இருந்தான். அவன் மிகப்பெரிய அறிவாளி. அவனுக்கு தெரியாதே அந்த உலகத்தில் கிடையாது. ஏன்னா பிரம்மாவே அவனுக்கு ஏடுகளை எழுதி எழுதி போட்டு அதனால அவன் உலகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஜாதகம் சொல்லிட்டு இருந்தான். அந்த ஜாதகம் பழிச்சது. அவன் மகளுக்கு ஒரு ஜாதகம் எழுதினேன். மகளுக்கு கல்யாணம் ஆன ராத்திரி ஒரு நாள் தான் புருஷனோட வாழலாம், மறுநாள் காலையில் விதவையா போயிடுவான்னு எழுதி அழுதேன். அதுவும் ஒரு பிச்சைக்காரன் தான் மருமகனா வருவேன்னு சொல்லி. நிஜமாவே ஒரு பிச்சைக்காரன் மருமகனா வந்து சேர்ந்தேன். கடைசியாக கல்யாணம் ஆச்சு. விடிய காலத்தில் இவன் தான் சொன்னதெல்லாம் நடக்கும்னு உலகமே நம்புறதில்ல. காலையில் நம்ம மருமே காலி ஆயிருப்பேன் அப்படின்னு இந்த சிஞ்சனக்கடி கொட்டெல்லாம் வச்சுட்டேன். வச்சு எல்லாம் ஏற்பாடு பண்ணி இங்கே கொட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. விடிய காலம் 5 மணி, 4 மணிக்கு போயிருப்பேன் அப்படின்னு. இவன் இதுக்கு போன ராத்திரி 1 மணிக்கு இந்த மருமகனுக்கு மாப்பிள்ளைக்கு வயிற்ற கலக்குச்சு. கங்கை கரைக்கு போயிட்டு அங்கே போய் இப்போ முடிக்க வேண்டியதை முடிச்சு விட்டு கங்கையில் போய் காலை வைக்கும்போது முதல்ல பிடிச்சிக்கிருச்சு. பிடிச்ச முதலைய பார்த்து சொன்னேன், முதலையே அந்த காலத்து முதலையெல்லாம் பேச்சு. இன்னைக்கு நிறைய முதல்ல மனுஷ உருவத்தில் வந்துருச்சான். நீங்கள் உடனே ஒரு மாதிரியா பார்க்குறீங்க, உங்களை சொல்லலை, மனித உருவத்தில் வந்துருச்சு. அந்த முதலைகிட்ட கேட்டேன், முதலையே எனக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? இன்னும் 2.5 நாளையும் இருக்கு. நான் வீட்டில் போய் என் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு வந்து வாயில் விழுந்துடுறேன் அப்படின்னா. ரொம்ப பேர் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு வரணும்னு போகிறவங்களாம் தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன வழின்னு தான் அர்த்தம். போய் சரி போப்பா, நான் எங்கே இருந்தாலும் உன்னை வந்து போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு. நீ வந்து போட்டுக்க, நீ என்ன வேணாலும் போட்டு தள்ளு, பரவாயில்ல, நான் வந்துடுறேன் அப்படின்னு. விளக்க கையில் எடுத்துக்கிட்டு வந்தான். விளக்க கொடுத்து விட்டுருந்தா இருட்டுக்கு போகிறதுனால வர்றது விளக்கு அணிஞ்சு வச்சு. இருட்டில் அந்த வெறும் விளக்கை மட்டும் கொண்டுட்டு வந்தேன், தீபம் இல்லாமல். அவள் கேட்டா என்னங்க நடந்துச்சு, ஒரு மாதிரியா இருக்கல, இந்த மாதிரி நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லிட்டு, அதெல்லாம் நீ ஒன்றும் போவனா, முதல்ல இங்கே வந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாம படியான்ட்டான். பேசாமல் இருந்துட்டேன். காலையில் பார்த்தா உயிரோடு இருக்கேன். பிரம்மரிஷி ஜோதிடனை பார்த்த அந்த ஊர் மக்களை காரி துப்புனேன். என்னடா ஜோசின்னு சொல்ற, ஓ மகளுக்கே சரியா ஜாதகம் பார்க்காத நீ ஊர்ல உள்ளவனுக்கா ஜாதகம் பார்க்க போற? எல்லாருக்கும் சொல்லி இன்னும் நடந்துச்சுன்னு சொல்லி பிரம்மரிஷின்னு சொல்லிட்டு தூ அப்படின்னு போயிட்டாங்க. உனக்கு ரொம்ப வெக்கமா போச்சு. எல்லா பிரம்மன் கொடுத்த ஏடுகளை எல்லாம் எடுத்துட்டு போய் எரிக்கிறதுக்கு கொண்டு போய் எரிக்க ஆரம்பிச்சான். அப்போ ஒரு பெரியவர் ஏன்டா எரிக்கிறேன்னு கேட்டார். இந்த பிரம்மா கொடுத்த ஏடுகள்லாம் வீணா போச்சு, அம்புடு பொய்யா போச்சு, அதனால நான் எரிக்கிறேன். அது இருக்கட்டும், ஆழ்நிலை தியானத்தில் பிரம்மா மகள் பிறக்கும்போது என்ன செஞ்சாருன்னு பார்த்தியா? நான் பார்த்தேன். அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? ஆழ்நிலை தியானத்தில் இருந்தார். இவன் ஆழ்நிலை தியானத்தில் அவரை பார்க்குறேன். அவர் பிரம்மா ஆழ்நிலை தியானத்தில் இருந்தார். சொல்ற மறுபடியும் வந்தவர் கேட்டாரு, நெசமாவே ஆழ்நிலை தியானத்தில் அவர் இருந்தாரா? ஆமா, ஆழ்நிலை தியானத்தில் இருந்தார், நான் பார்த்தேன். நல்லா பாடுறான்னு ஒரு அற விட்டேன். வந்தவன் அற விட்டு சொன்னேன், ஆழ்நிலை தியானத்தில் இருந்ததெல்லாம் உண்மை, நீ 3 முகத்தை தானே பார்க்குற, பின்னாடி ஒரு முகம் இருக்கு, அதை பார்த்தியான்னு கேட்டார். யார்கிட்ட? இந்த ஜோசிகிட்ட. இல்லை 3 முகம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்டா பின்னாடி உள்ள முகத்தை பார்க்காம 3 முகம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்றியே? அந்த பின்னாடி உள்ள முகத்தில் இருந்த கண்கள் 2ம் ஒரு வினாடி அப்படியே திறந்து மூடியது. அதனாலே உன் மகள் கணவனோடு 100 ஆண்டு காலங்கள் வாழ்க்கை நடத்துவாள். ஏனென்றால் மரணத்திற்கு சமமான கண்டகத்தை வாழ்க்கை நடத்துவாள் என்பது தாண்டா விதி. ஒரு நொடியில் 60 பகுதியாக பிரித்தால் எந்த அளவிற்கு அந்த கண் பார்வை விழுமோ அந்த பார்வையினுடைய பார்வை அவள் மேல் விழுந்து விட்ட காரணத்தினாலே நிச்சயமாக அவள் உயிரோடு நீண்ட காலங்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாள் என்பதுதான் விதி. அடே கிறுக்கா, ஜோதிடத்தை யாராலும் முழுமையாக சொல்லவே முடியாது. அதனால ஆழ்நிலை
தியானத்தில் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேங்கிறவன்ட்டெல்லாம் நம்பாதியடா. அவங்கள்ட்ட போய் பணத்தையும் பொருளையும் கொடுத்துட்டு மானத்தையும் விட்டுட்டு வந்துடாதியடா அப்படின்னு பிரம்மாவே சொல்லிட்டார். அப்ப ஜோதிடம் என்பது உண்மையானது, ஆனால் யாராலும் அதை முழுமையாக சொல்லிவிட முடியாது. அதன்படிதான் எல்லாம் நடக்கும் என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது. எனவே இப்போ ஜோசியம் எப்படி ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? எங்கள் ஊருக்கு பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியம் இருக்கேன். அவன்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுக்கு ஒருத்த போனாங்க. அவன்கிட்ட பிள்ளையார் கோயிலுக்கு 48 நாள் விளக்கு போட்டு 7 சுற்று சுற்றணும் அப்படின்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, என் பொண்ணு ஐடியில் ஒர்க் பண்ணுறா, அவளால் வந்து இதெல்லாம் சுற்ற முடியாது, நான் சுற்றலாமா அப்படின்னு கேட்டான். நீங்கள் சுற்ற வேண்டாம், 48 நாளைக்கு எனக்கு 4500 கொடுத்தீங்கன்னா நானே போய் சுற்றிக்கிறேன். இப்போ ஜோசியங்களை இப்படி சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுனால ஜோதிடம் என்ற உண்மையான ஒன்று இருக்கிறது. ஆனால் அது மனித வாழ்வை நிர்ணயிக்கிறது என்பதை ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள முடியவே முடியாது. ஜோதிடம் இருக்கிறது, அது ஒரு கைகாட்டியாக வேண்டுமானால் இருக்கலாமே தவிர ஜோதிடம் என்பது வாழ்வை நிர்ணயிக்கக்கூடியதாக ஒரு நாளும் இருக்க முடியாது. இந்த டிவியை கண்டுபிடித்ததும் இன்றைக்கு டிவியில் நம்ம பேச வைப்பதும் நம்மளை உலகம் முழுவதும் காட்டுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய விஞ்ஞான கருவிகளை, இன்றைக்கு அனைத்து அற்புதமான கருவிகளை எல்லாம் கண்டுபிடித்தது விஞ்ஞானம் என்ற காரணத்தினாலே, மனித முயற்சி என்ற காரணத்தினாலே. மனித வாழ்வை நிர்ணயிப்பது கிரகங்களின் கைகளில் இல்லை, உங்கள் கைகளிலே தான் இருக்கிறது. எல்லோரும் வாழ்க்கையிலே உழைத்துத்தான் முன்னுக்கு வந்திருக்கிறார்களே தவிர கிரகங்களால் முன்னுக்கு வரவில்லை. கிரகங்கள் ஒரு வழிகாட்டி என்று வேணால் எடுத்துக்கொள்ளலாமே தவிர அவைதான் வாழ்வை நிர்ணயிக்கிறது என்பதை ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள முடியாது என்ற காரணத்தினாலே மனித வாழ்வை நிர்ணயிப்பது கிரகங்களின் சுழற்சி அல்ல, மனித முயற்சியே முயற்சியே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.